கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எல்ஷடாய் திருச்சபையின் மூலமாக நடக்க போகிற இந்த சில்ட்ரன் கேம்ப் 7 நாள் ஒவ்வொரு வருஷமும் நாம் ஆண்டுடைய கிருபினாலே புத்தகங்களை நாம எழுதுகிறோம். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பாடலும் நாமளும் எழுதுகிறோம். நம்முடைய இந்த சிறுவர் ஊழியத்தினுடைய பெயர் கிங்டம் கிட்ஸ் மினிஸ்ட்ரிஸ். இந்த ஊழியத்தின் சார்பாக இந்த வருடமும் இந்த பிபிஎஸ் புத்தகம் வெளியாகி உள்ளது. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ரொம்ப நல்ல அழகான கலர்ஸ், ஒரு அட்ராக்டிவ் கலர்ஸ். இது பிகினர்ஸ், அப்புறம் ப்ரைமரி, அதுக்கு பிறகு ஜூனியர் அண்ட் சீனியர். இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர் மிஸ்ஸஸ் ரேச்சல் ஜான், அவங்க கூட இணைந்து இந்த கமிட்டி ஒர்க் பண்ணாங்க. டைப் பண்ண இம்மான் பெபின் தாஸ், அதுக்கப்புறம் ரூபி ஸ்டுடியோ சரவணன் சாலமோன், ப்ரூஃப் ரீடிங் பார்த்த மேலின், பிரியா, சிஸ்டர் பிரியா, ஜனனி, இவங்களுக்கு நினச்சி இந்த கமிட்டி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்குது. ஸோ அதே போல் போன வாரம் நம்ம அந்த டீச்சர்ஸ் புக்கும் அறிமுகப்படுத்திட்டோம். ஸோ எல்லாம் ஆயத்தமாகிறேன். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புத்தகத்தை வெளியிட கர்த்தர் கிருபை செய்தார். இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் ரேச்சல், அவங்கள முன்னாடி கூப்பிட்றோம். அவங்கள கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடமும் தேவன் எனக்கு இந்த புத்தகத்தை விபிஎஸ் புத்தகத்தை எழுத தேவன் கிருபை செய்தார். அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இதுக்கு என்னோடு கூட ஒத்துழைச்ச ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஸோ நம்ம ஆண்டவரை தேடணும் அப்படின்றதில் நான் பார்க்குறோம். வாலிப பிள்ளைங்க, இந்த சம்பவங்களாம் நீங்கள் படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ராஜாவும் எந்தெந்த வயதில் அவங்க ராஜாவானாங்க சொல்லுங்கள். ஆசை எந்த வயதில் ராஜாவானா? அதுக்கு முன்னாடி ரெகேபயாம் எந்த வயதில் ராஜாவானா? சொல்லுங்கள் போகலாம். படிச்சிங்களா அதெல்லாம்? எந்த வயதில் அவன் ராஜாவானான் ரெகேபயாம். அதுக்கப்புறம் அபியா எந்த வயதில் ராஜாவானான்? ஆசா எந்த வயதில் ராஜாவானான்? அப்புறம் யோசபாத் எந்த வயதில் ராஜாவானான்? எந்த வயது? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா இல்லையா? படிச்சிங்களா? அந்த அதிகாரத்தை எல்லாம் படிச்சிங்களா? முதல் இந்த ஆசாவுடைய அவனுடைய துவக்கம் எப்படி இருந்தது நாம் பார்த்தோம் இல்லையா? ரொம்ப ஆசீர்வாதமான துவக்கம். கடவுளை தேடினா, என்னென்னலாம் பண்ணா சொல்லுங்கள். ஆசா என்னெல்லாம் பண்ணா? விக்கிரகங்களை அவன் என்ன பண்ணான்? எல்லாவற்றையும் இடித்து போட்ட விக்கிரக பலிபீடங்களை இடித்து போட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்? ஆசா இல்லை, முதல் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணான். கடவுளை தேடினான். அதுக்கப்புறம் தன் ஜனங்களையும் கடவுளை தேடும்படியான ஒரு அழைப்பு கொடுத்தான். கடவுளை தேடாதவன், தேவனை தேடாதவன் என்ன பண்ணணும்? என்ன எல்லாம் திருத்தின்னு முடிக்கிறீங்க? என்ன பண்ண சொன்னான்? கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. ஜனங்கள் எல்லாரும் மனதார ஆமீன் அப்படி சொன்னாங்க. கடவுளை தேடினாங்க. அப்புறம் அவருடைய தாயாகிய யார்? மாகாளியும் என்ன பண்ணாங்க? அவங்க ஆண்டவரை தேடல, தொடர்ந்து அவங்க விக்கிரக ஆராதனை செய்தாங்க. அவங்கள ராஜாத்தி பதவியிலேருந்து தூக்கிட்டான். இப்படி செய்த இந்த ஆசாவுடைய வீழ்ச்சி எங்கே வந்ததுன்னா, எங்கே வந்தது? தீர்க்கதரிசி வார்த்தை கேளாமல் யாரோட சம்பந்தம் கலந்தான்? சீரியா தேச பெனாதாத் என்ற சீரிய ராஜாவிடத்தில் என்ன பண்ணான்? சம்பந்தம் கலந்தான். வார்னிங்கும் வந்தது, நீ செய்த தவறு அப்படின்னு சொல்லி. எந்த தீர்க்கதரிசி மூலமா? அனானி தீர்க்கதரிசி எச்சரிப்பு வந்தது. அதை கேட்டும் அவன் கீழ்ப்படியாமல் போனபடியாலே அதோடைய விளைவு என்னவா இருந்தது? அவனுடைய விளைவு என்ன வந்தது? ஆமாம், தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும்
உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியே தேடினான். ஆமென். இதெல்லாம் ஏன் ஆவியார் நமக்கு எழுதி வைக்கிறார்னா, நமக்காக தான் எழுதி வைக்கிறார். சில ராஜாக்களுடைய துவக்கம் நல்லா இருந்தது. தீர்க்கதரிசி வார்த்தை கேட்குறான். அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணுறாரு. லிஃப்ட் பண்ண உடனே தேவனை சார்ந்து வாழ்ந்திருந்த அவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும் பொழுது தான் சுயத்தை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். அதை தான் ஒரு நாளில் தீர்க்கதரிசி வார்த்தை கேட்டான் இல்லையா? அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி எச்சரிக்கும் பொழுது, நான்லாம் இவ்வளோ லெவலில் இருக்கிறேன்னா அது வந்து என் திறமை, என் பலன், என் முயற்சி, இனிமேல் நீ யாரை தொட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை அவனுக்குள்ள இருந்தாலும் அவன் வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருக்கிறான். நல்லா கவனிங்க. சில நேரங்களில் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடின அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த பிறகு உங்களுக்கே தெரியாமல், நீங்கள் வந்து தெரிஞ்சு இல்லை தெரியாமல் பிசாசு திருடனை போல, உங்களுக்கு தெரியாது சரியா தவறா என்று நிதானிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் பேரும் பெருமையும் செல்வ செழிப்பும், கொஞ்சம் வாலியமைங்க, செல்வ செழிப்பும் வந்த அப்புறம் அது வீழ்ச்சி அடைவது உங்களுக்கு தெரியாது. ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்து, எந்த காற்றும் எந்த புயலும் எந்த மழையும் விடாத ஆலமரம். ரொம்ப வருஷமாக அந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து அந்த நிழலில் தஞ்சம் அடைவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, குழந்தைங்களாம் அங்கே விளையாடும் வெயில் நாட்களில். இப்படி இருந்த ஆலமரம் திடீர்னு சொல்லி என்ன ஆச்சு, விழுந்து போச்சு. காரணமே தெரியல. எல்லாம் அந்த கிராம மக்களுக்கு ஆச்சரியம். இத்தனை மழை, வெயில், புயல், காற்று, வெள்ளம் அடித்த பொழுதெல்லாம் விழாத ஆலமரம் ஒன்றுமே இல்லையே. காற்றும் அடிக்கலை, மழையும் வரல, வெள்ளமும் வரல, புயலும் வரல. ஆனால் இந்த பெரிய ஆலமரம் எப்படி விழுந்தது அப்படி பார்க்கும் பொழுது, அந்த ஆலமரத்தை உள்ளே பார்க்கும்போது இந்த செல்லு இருக்குமா, மரத்தை அரிக்கிற செல்லு அப்படியே யாருக்குமே தெரியாத உள்ள அழிச்சு திடீர்னு அதெல்லாம் ஆயிடுச்சு, விழுந்து போச்சு. சில நேரங்களில் சின்ன 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 காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, அற்பமாக எண்ணிட்டு நீங்கள் விடும் பொழுது அது பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும். அதான் ஒவ்வொரு முறையும் நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது ஆவியானவர் சில விஷயங்களை நமக்கு என்ன பண்ணுவார், கண்டித்து உணர்த்துவார். சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவங்கள் செல்லாது. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவங்கள் செல்லாது. இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போகிறேன், இத்தனை வருஷம் நான் பிரசங்கம் பண்ணுறேன், இத்தனை வருஷமாக நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் பண்ணுறேன் இல்லை. இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ண கூட இந்த செய்திக்க நான் ஆயத்தத்தை பண்ணது உட்காருவேன், நேரத்தை உட்காருவேன். 2 மணி நேரம் செய்திக்கு அட்லீஸ்ட் 3 நாளாக தான் உட்காரணும். 2 hours செய்திக்கு. 1 மணி நேரம் செய்திக்கு அட்லீஸ்ட் என்னது 2 நாளாக தான் உட்காரணும் இல்லையா? ஒரு மணி நேரமே இல்லையா, பல மணி நேரம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நேரமே கொடுக்க மாட்றாங்க. அனுபவங்கள் வச்சு பேசிடலாம், ஆனால் இல்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன சொல்ல போகிறார்? இன்னைக்கு ஆவியானவரே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நான் உட்கார ஒவ்வொரு முகத்தை தான் பார்ப்பேன். நான் அவருடைய முகத்தை வைத்தோ, அவருடைய குடும்ப சூழ்நிலை வைத்தோ, பின்னணி வைத்து நான் பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு இருதயங்களை பார்த்தா நல்லா மேக்கப்போடு தான் வருவாங்க, ஃபுல்லாக முகத்தில் பேக்கப்போடு தான் வருவாங்க. ஆனால் உள்ள பலவிதமான காயங்கள் இருக்கும். அதை அலசி ஆராய்கிறவர் ஆவியானவர். ஆமாம் சொல்லுவாங்க. ஆமீன். கர்த்தர் நல்லவர். ஸோ சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செல்லுபடி ஆகாது? சொல்லுங்க, என்ன செல்லுபடி ஆகாது? சொல்லுங்க, எது செல்லாகாது? அனுபவங்கள் செல்லுபடி ஆகாது. சொல்லுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னது? அனுபவங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் will not help you to எது? ஸ்பிரிச்சுவல் லைஃப். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் 10 வருஷம் சபிக்கும், எனக்கு தெரியாத வசனமா, எனக்கு தெரியாத பிரசங்கமா? புரியுதுங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் அப்படின்னும் போது உங்கள் மனசு என்ன சொல்லும்? உங்கள் மனசு என்ன சொல்லும்? சொல்லுங்க, என்ன இப்போ நான் சொன்ன உங்கள் மனசு என்ன சொல்லிச்சு? ஒன்றுமே சொல்லல. ஏன் சொல்ல?
இது நமக்கு வருஷம் தெரிஞ்ச வசனம் தானே. உங்கள் துக்கம் ஆமாம், அது இப்போ கேட்டு கேட்டு என்ன ஆயிடுச்சு, புளிச்சு போச்சு. அது மாதிரி புளிச்சு போய் உட்காந்துக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, டாக்டர் கைவிட்டாங்க, அவ்வளோதான் சூழ்நிலை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, கஷ்டம்தான் அப்படி சொல்லும்போது, அந்த வார்த்தை ஏதோ ஒரு கார் போகும்போது, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும்போது, ஆண்டவரே அப்படி சொல்றீங்க பாருங்க. வருஷக்கணக்காக கேட்ட பிரசங்கம் தான், வருஷக்கணக்காக கேட்ட வசனம் தான். ஆனால் அந்த சூழ்நிலை அந்த வார்த்தை கேட்கும்போது, ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு தான் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சில நேரங்களில் கேட்ட பிரசங்கமாக இருந்தாலும் கூட இந்த வசனத்தை புதுசாக கேட்குற மாதிரி கேட்கும்பொழுது தான் ஆவியான கிரியை செய்வார். சொல்லலாம், எனக்கு தெரியும் அப்படின்னு உட்காந்தா நிச்சயமாக ஆவியான கிரியை செய்ய மாட்டேன். இது தானே கத்தரை தேர்ன்னு வாரவானு சொல்கிறாரு. அப்படின்னு உட்காந்தீங்கன்னா நிச்சயமா இல்லை, நீங்கள் இன்றைக்கு புதிதான பிரசங்கத்தை கேட்க போகிறேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்க போகிறேன், ஏதோ ஒரு வெளிப்பாடு தேவன் கொடுக்க போகிறாரு, என்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமான என் வாழ்க்கையை உருவாக்குற வார்த்தை கேட்க போகுது, அந்த ஒரு தாகத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்துருப்பீங்க சொன்னால், ஆவியானவர் தாகமுள்ள மேல் என்ன பண்ணுறான், தண்ணீரை ஊற்றுவேன் சொல்கிறார். ராமகிருஷ்ணன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு உங்கள் இறுதிய கதவை அடைக்கப்படும் பொழுது ஒன்றும் வேலை செய்யாது. அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நான் புதிய வார்த்தை கேட்க போகிறேன், கர்த்தர் என் கூட பேச போகிறாரு, புதிய வெளிப்பாடை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், என் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட வார்த்தையை கர்த்தருக்கு வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓகே. ஏன்னா 18 வருஷமாக பெரும்பாடு கூனியாக இருந்த சகோதரி சபைக்கு வந்தாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவங்களுக்கு விடுதலை தெரியுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தை மூலமாக உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு தெரியாது. அதை தான் காத்துருங்க. ஆமீன். யாருக்கோ செய்தி, எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிற உங்களுக்கு செய்தி, அது ஏன் நீயா இருக்கக்கூடாதுன்னு அந்த எதிர்பார்ப்போடு பார்க்கும்பொழுது ஆவியான உதவி செய்வார். வாசிங்க போனால், இப்போது ஆசா இப்படிப்பட்ட காரணம் செய்யும் பொழுது சில நேரங்களில் இப்படிப்பட்ட ராஜாக்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது நமக்கு ஒரு பெரிய கேள்வி வருது, ஏன் ஆண்டவரே இவ்வளவோ தாகத்தோடு ஓடின ஒரு ராஜா, கர்த்தரை தேடின ராஜா, எல்லாரும் அர்ப்பணிப்போடு கர்த்தரை தேடுவோம் அப்படி சொல்லி அவனும் அவனுடைய தேசத்து ஜனங்களும் நியாயப்பிரமாணத்தை அப்படி கை கொண்ட மக்கள் எப்படி இவ்வளோ அற்பமாக விழுந்தாங்கன்னா, இதெல்லாம் ஏன் ஆண்டுனா சொல்லுங்க, இதெல்லாம் எனக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ராமகிருஷ்ணனா, இதெல்லாம் எனக்கு தேவன் கற்றுக் கொடுக்குற பாடங்கள். பாரு, எவ்வளோ நல்லா ஓடின ஒரு மனுஷன், எவ்வளோ தாகத்தோடு எதிர்பார்ப்பு ஓடின மனுஷன் விழுந்து போனான் பார்த்தியா? அப்படின்னா அவிக்கிற வாழ்க்கையில் பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித்துக்கிறான். அதனால் அவன் திருடனை வருவதை போல, திருடன் திருடவும் கொல்லவும், ஆமாம், இது 100வது திருடன் போஸ்டர் வச்சுன்னா வரமாட்டான். புரியுதுங்களா? போஸ்டர் வச்சு வரமாட்டான். எங்கே எந்த நேரத்தை நீங்கள் கவிழ்ந்து போனோம் உங்களுக்கே தெரியாமல் இருக்கு. அதுதான் நம்ம கர்த்தரை தேடும் பொழுது அவர் எல்லா பயங்களுக்கும் என்னை நீங்களாக்கி மீட்பார். அதுதான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு ஆவியான சொல்லித்தராரு. ரெண்டாவது, முழு இருதயத்தோட கர்த்தரை தேடணும், எல்லா சூழ்நிலையும் எல்லா பகுதியும் கர்த்தரை தேடணும் சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்த ராஜாவுடைய சம்பவத்தை பார்க்க போகிறோம். அந்த ராஜா பேர் என்னது? 17:1 வாசிங்க போகலாம். தானியங்களின்னா என்னது? அந்த 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 காவல் படையில் இருக்கிற இது காவல் படை. தானியங்கள் என்னது? அந்த என்ன சொல்றது, எல்லைகளை பாதுகாக்கிற படை. என்ன சொல்லுங்க அதை? அதான் சொல்லுவாங்களா? எல்லை பாதுகாப்பு படை. தானியங்களை வைத்தான். இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரியலாம், உடனே என்ன பண்ணணும், இங்கிலீஷில் பார்க்கணும். இங்கிலீஷில் புரியலாம், உடனே டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஓகே. தானியங்களையும் வைத்தான். வாசிங்க. அப்புறம் கர்த்தர் யாரோட இருந்தானா? யோசபாத்தோடு இருந்தான். வாசிங்க போனால் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் யாரை தேடாமல்? பாகால்களை தேடாமல். வாசிங்கலாம். தன் தகப்பனாகிய யாரை தேடனா? தன் தகப்பனுடைய தேவனை தேடி.
யாருடைய தேவன் சொல்லுங்க. இல்லை கவனிங்க, நிறைய நேரங்களில் அப்பா அம்மா கிறிஸ்துவங்கிறதுனால நீங்கள் சபைக்கு வந்திருக்கலாம். அப்பா அம்மா கிறிஸ்துவங்கிறதுனால நீங்கள் பைபிள் வாசித்திருக்கலாம். அப்பா அம்மா கிறிஸ்துவன்றதுனால நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஊழியம் பண்ணலாம். ஆனால் தேவன் அதை விட இன்னொன்று எதிர்பார்க்குறாரு. தகப்பனுடைய தேவனை தேடுவதை பார்க்கலும் சொல்லுங்க சொல்லுங்க என்னுடைய தேவன், மை லார்ட் சொல்லுங்க, என் தேவன் சொல்லுங்க. எப்போ எங்க அப்பா அம்மா தேடுனால நான் தேடினேன் அந்த எல்லிலிருந்து இல்லை இல்லை, என் தேவன், திஸ் இஸ் மை காட். என்னை என் தாயுடைய கர்ப்பப்பையிலிருந்து என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னை உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்ட தேவன். அஃப்கோர்ஸ் என் அப்பா அம்மாவில் தான் இயேசு அறிந்து கொண்டேன், அப்பா அம்மாவில் தான் சபைக்கு வந்தேன், ஜெபம் பண்ணேன், வேதத்தை வாசித்தேன். ஆனால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைய இல்லை, எங்கள் அப்பா அம்மா நீ சர்ச்சுக்கே போகக்கூடாது, இந்த கடவுளை தேடக்கூடாது அப்படி சொன்னாலும் கூட இல்லை, இது என் தேவன் சொல்லுங்க, என் தேவன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு உங்கள் தேவன் ஆக்குறீங்க, உங்கள் தேவனை வைத்துக்கிறீங்க? இல்லை அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொன்னதுனால இல்லை. ஆமீன் சொல்லுங்க. கரங்களை வைத்து கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லுங்க. நான் ருசி பார்த்தேன். கரங்களை தட்டி கர்த்தர் வாங்கி கொடுத்தோம். நான் ருசி பார்த்தேன். பாஸ்டர் சொல்றதுனால இல்லை, சமாரிய ஸ்திரீ சொன்னதுனால இல்லை, நீ சொன்னதுனால நான் இவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் பேச்சை கேட்கும் பொழுது நான் இவர் மெய்யாகவே கிறிஸ்து என்றும் தீர்க்கதரிசி என்றும் அறிகிறேன் என்று சொன்னார்கள். சமாரிய ஸ்திரீ வார்த்தை கேட்டு தான் வராங்க. இவர் தீர்க்கதரிசி இருக்குமோ அல்லது மேசை இருக்குமோ என்று எதிர்பார்ப்பதாங்க. அப்ப சொல்றாங்க, நீ சொன்னதால் அல்ல, இவருடைய பேச்சை கேட்கும் பொழுது, இவர் முகத்தை பார்க்கும் பொழுது இவர் மெய்யாகவே கிறிஸ்து, இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசி என்பதை they are personalized the God. சொல்லுங்க, தேவனை உன் எப்போ உனக்கு சொந்தமாக்கி கொள்கிறையோ, எப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கிறியோ. பெரேயா மக்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டாங்க, கேட்டது மாத்திரமில்ல, என்ன பண்ணாங்க, வேத வசனங்களை சொல்லுங்க, வேத வசனங்களை வீட்டில் போய் ஆராய்ந்தாங்க. நீங்க சண்டே டைரியில நோட்ஸ் எடுக்கிறது மட்டும் கிடையாது, பாஸ் சொல்றது எல்லாம் தலையாட்டுறது மட்டும் கிடையாது, வேத வசனம் போய் வீட்டில் போய் என்ன பண்ணாங்க, ஆராய்ந்தாங்க, வசனம் எல்லாம் படிச்சு பார்த்தாங்க. அந்த சண்டேக்குரிய பிரசங்கம் தான் கேட்டாங்க. ஆமா, இதுக்கு பாஸ்டர் இப்படி கனெக்ட் பண்ணாரு, எப்படி கனெக்ட் பண்ணாரு இல்லையா, பாஸ்டர் சொல்றதுனால இல்லை, பாஸ்டர் பரிசுத்தாவை எனக்குள்ள வாசம் பண்ணாரு, இந்த வசனத்தை நான் உங்க மூலமா கேட்டேன், ஆனா எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். பெரிய மக்கள் வேத வசனம் கேட்டது மாத்திரமல்ல, வேத வசனம் என்ன பண்ணாங்க, ஆராய்ந்தார்கள். அவர்கள் அது ரிசல்ட் என்ன தெரியுமா, அவர்கள் எல்லாரும் பார்க்கலும் எப்படி இருந்தாங்க, நற்குணசாலிகளாக மாறினார்கள். அவங்க கேரக்டர் சேஞ்ச், அவங்களுடைய சுபாவங்கள் மாறினது, நடவடிக்கை மாறினது, பழக்க வழக்கங்கள் மாறினது. ஆமீன், நற்குணசாலிகளாக மாறினார்கள். வராம சொல்ல போலாம் சொல்லுங்க, பக்கத்தில் வசனத்தை கேட்கறது மட்டும் கிடையாது, அது என்ன பண்ணுமா, ஆராயணும். சொல்லுங்க, சாப்பாடு சாப்பிட்றது மட்டும் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. சொல்லுங்க, சாப்பிட்றது மட்டும் விஷயம் கிடையாது, அது உள்ள போயிட்டு ஜீரணமாகணும். ஜீரணமாகலாம் ராத்திரி என்ன வராது, தூக்கம் வராது, ஏப்பம் வரும். புரிந்து நான் சொல்றது, பிரசங்கத்தை கேட்க மட்டும் கூடாது, பைபிளை படிக்கிறது மட்டும் கூடாது, அது என்ன பண்ணுமா, என்ன பண்ண சார், அசை போடணும், தியானிக்கணும். அத சங்கீதம் 1 பார்க்கிறோம். கர்த்தருடைய சங்கீதம் 1 கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் படிக்கிறவன் மட்டும் கிடையாது, வாசிக்கிறவன் மட்டும் கிடையாது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் சொல்லுங்க அசை போடுகிற மனுஷன், தியானிக்கிற மனுஷன், டைரியில் நோட்ஸ் மட்டும் எழுதுற மனுஷன் கிடையாது. அப்பா இன்னைக்கு நோட்ஸ் எழுதிட்டேன், சண்டே மெசேஜ் முடிஞ்சு போச்சு, அடுத்த வாரம் கேட்கல, ஆசாவா பாஷாவான்னு தெரியல, ஏதோ ஷா சொன்னார். ஏன்னா அது இன்டைஜஷனா இருக்குது. நிறைய வசனங்கள் எப்படி இருக்குதா நமக்குள்ள ஜீரணமாக இருக்குது. ஏன் தெரியுமா, ஏன் அது அசை போடல. அது அசை போடும்போது தான் அது என்னாக தெரியுமா, அது ஜீரணமாகி
ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு சத்துக்களை பிரித்து கொடுக்குமா. முட்டை சாப்பிட்றனா அது உள்ளே போய் முட்டையாக வந்துடக்கூடாது. முட்டைனா ஆகணும் உள்ளே போயிட்டு அதை என்ன அரைச்சி அதுக்கு வேண்டிய ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்து அதுக்கு வேண்டிய கால்சியம் எடுத்து அது எதுக்கெல்லாம் தேவையோ போனுக்கு தேவையான கால்சியம் உன்னுடைய சரீரத்துக்கு தேவையான இதெல்லாம் இதுதான் மெடிடேட் பண்ணுற விஷயம். தேவனுடைய வார்த்தையை அதுதான் ஏன் நிறுத்தி நிதானம் பொறுமையை வாசிங்கன்னா நீ மென்று தின்றால் சொல்லுங்க முடிங்க வந்ததா தெரியாதா? ஐயோ கடவுளே, மென்று தின்றால் நின்று வாழ்வார்கள். மென்று தின்றால் லபுக்குன்னு சாப்பிட்டா லபுக்குன்னு போயிடுவாங்க. நான் சொல்றது விளக்குதா? அப்பா ஒரு அதிகாரம் படிச்சு முடிச்சிட்டேன். படி. ரீடிங் வேற, ஆனால் மெடிடேட்டிங் வேற. படிக்கிறது வேற, தியானிக்கிறது வேற. மேஞ்சிரு பிரசந்த கேட்டுரு, அரைக்குறையே கேட்டுரு. பக்கத்தை வந்து கில்வான், சீண்டுவான், நோண்டுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அரைக்குறையே மேஞ்சிரு, பரவாயில்ல. ஆனால் வீட்டில் போய் என்ன பண்ணு? தியானம் பண்ணு. அது ஜீரணமாகலாம் உனக்கு ஒன்றும் புரியாது, தியானிக்கலாம் புரியாது. வாசிங்க அவருடைய வேதத்தை தியானம் வைக்கிற மாஷா நீ பாக்கியம். அவனுடைய பிளஸ்ஸிங் பாருங்க. அவன் நீர்க்காலில் ஓரமாக நிரப்படுத்தன் காலத்தின் கனி தந்து. ஓகே, திஸ் இஸ் த திங். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா, எதுக்கு அந்த வருஷம் சொல்ல வந்தேன்? இவையெல்லாம் நமக்காக எழுதப்பட்டவைகள். அது நல்லா புரிஞ்சுங்க. ரோமரில் அதுதான் சொல்லுது. ரோமரில் இவையெல்லாம் ஆபிரகாமுடைய விஷயத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. 4:24-25 வாசிங்களா? ரோமர் 4:24-25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற அப்படியே எனப்படும். என்னம்மா நீ அரைக்குறைய வாசிக்கிற? சரியா படிமா. விசுவாசிக்கிற நான் சொல்ல வந்த பிரசங்கமே அதான், நமக்கும். அதை விட்டு வேற ஜம்ப் பண்ணி போறீங்களா? இதெல்லாம் சாப்பிடுறது. விசுவாசிக்கிற நமக்கும் சொல்லுங்க, நமக்கும் விசுவாசிக்கிற எனக்கும் அப்படியே எண்ணப்படும். விசுவாசிக்கிற நமக்கும் அப்படி எண்ணப்படும். அடுத்து வாசிங்க. அவன் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவது. இல்ல 23 வாசிங்க. 23 வாசிங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை அவனுக்காக மாத்திரமல்ல. ஒரு அல்ல சொல்லுங்க. எதுங்க? சத்தமா சொல்லுங்க. அது அவனுக்கு நீதி எண்ணப்பட்ட என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, சொல்லுங்க பார்க்கலாம், எனக்காக எழுதப்பட்டு. எல்லாம் பைபிளை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம், இது எனக்காக எழுதப்பட்டு. இது பர்சனல் லெட்டர், லவ் லெட்டர். இது அன்பா படிக்கணும், நேசமா படிக்கணும், ஒரு எழுத்தாக படிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கணும், ரசித்து படிக்கணும். இது யாருக்காக எழுதப்பட்டிருக்குது? அவனுக்காக மாத்திரமல்ல. ஏன் இந்த ராஜாவுடைய சம்பவங்கள்லாம் எழுதப்படுறது? அதான் பாருங்க, எழுதுவங்களுக்கு தேவன் நிறைய வெளிப்பாடு கொடுப்பார். ஒரு லட்சணை போகலாம். அதான் ரேச்சில் சொன்ன, வருஷமானா இவ்வளோ அழகாக புக்கெல்லாம் நீ ப்ரொடியூஸ் பண்ணுற, நீ ஏன் ஒரு சின்ன சின்ன ஸ்பிரிச்சுவல் புக்கை நீ ரிலீஸ் பண்ணக்கூடாது? என்கரேஜ் பண்ணுற. சின்ன புத்தகங்கள், ஒரு 10 பேஜ் 20 பேஜ் இருக்கிற சின்ன சின்ன புத்தகங்கள், நல்ல ஸ்பிரிச்சுவல், ஃபேமிலி பிளஸ்ஸிங், சரீர சுகம், பொருளாதார ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் எழுதி கொடுங்க. இல்லையா? இவங்க இந்த எழுதுகளுக்கு தேவன் நிறைய வெளிப்பாடு கொடுப்பார். பிரசங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க பாருங்க, அவங்களுக்கு தேவன் என்ன வெளிப்பாடு கொடுப்பார். அதை தியானிக்கிறீங்க பாருங்க, இன்னும் வெளிப்பாடு கொடுப்பார். நீங்கள் புத்தகங்களை எழுதுவீங்க. அப்போது இவங்க எழுதி வைக்கிறதுனால தான் எத்தனையோ வருஷத்துக்கு எழுதப்பட்டு வைக்கப்பட்டது இந்த வசனங்கள் இன்றைக்கும் கிரியேசி. வராமல் சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் எழுத்தாளர்களை தேடுகிறார், எழுதுகளை தேடுகிறார். ராம சொல்ல போலாம். ஆமீன். அப்போது அவைகள் யாருக்காக? அவனுக்காக மாத்திரமல்ல. சொல்லுங்க, அவனுக்காக மாத்திரமல்ல. சத்தமாக சொல்லுங்க. யாருக்காக எழுதப்பட்டது? ஆமாம், உனக்காக எழுதப்பட்டதை நீ வீட்டில் வச்சுட்டு வரக்கூடாது. பைபிளை எடுத்துன்னு வரணும். படிக்க தெரியுதோ தெரியலையோ, கண்ணு தெரியுதோ தெரியலையோ, திடீர்னு ஆவியனோ சொல்லுவார், படி சொல்லுவார். அப்போ பேபான்னு ஒழிக்கூடாது. அப்போ கேட்பார், உன் பைபிள் எங்கே கேட்பார். உனக்கு உன் பைபிள் வாசிங்க. இப்போ வாசிங்க. இப்போ யாருடைய சம்மதத்தை பற்றி பார்க்க போகிறோம்? 17 வாசிங்க. அவன் ஸ்தானத்திலே யோசபாத் ராஜாவானான். அப்புறம் வாசிங்க. தன் தகப்பனுடைய
தன்னுடைய தேவனை தேடி தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். பல ராஜாக்களுடைய வாழ்க்கையில பார்த்தா கர்த்தரை தேடும் பொழுது அவன் திடப்படுகிறான், கர்த்தரை தேடும் பொழுது அவன் பலப்படுகிறான், கர்த்தரை தேடும் பொழுது அவன் கட்டப்படுகிறான். சொல்லும் போதெல்லாம் 3 காரியத்தை சொன்னேன். ஒரு மனுஷன் கர்த்தரை தேடும் பொழுது நான் அவரான், சத்தமா சொல்லுங்க, திடப்படுகிறான். அப்புறம் கர்த்தரை தேடும் ஒரு மனுஷன் அவரான் பலப்படுகிறான். அப்புறம் கர்த்தரை தேடும் பொழுது ஒரு மனுஷன் அவரான் கட்டப்படுகிறான். சொல்லுங்க, திடப்படுகிறான், பலப்படுகிறான், கட்டப்படுகிறான். இதெல்லாம் யாருக்கு குறைக்கிற ஆசீர்வாதம்? கர்த்தரை எந்த மனுஷன் தேடுறானோ அவன் இருதயம் திடமனதாக இருக்கும், அவன் பலன் கொண்டுவான். அவன் பலன் கொண்ட திடமனதாக இருக்கும் பொழுது அவன் அநேக ஆசீர்வாதனை கட்டப்படுவான். சொல்லுங்க, உன் வாழ்க்கை இடிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆமீன். கர்த்தரை தேடும் பொழுது இடிக்கப்பட்ட வாழ்க்கை, இடிக்கப்பட்ட உறவுகள், இடிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தர் திரும்பவும் கட்டுவார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுது. ஆமே. God will rebuild you. கர்த்தர் உன்னை திரும்பவும் கட்டுவதற்கு கிருபை தருவாராக. அதுக்கு என்ன விஷயம் நாம் பண்ணணும்? கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும். ஆமீன். கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. தொடர்ந்து வாசிங்க, நடந்த சம்பவம் வாசிக்கலாம். இல்லம்மா, தேவனை தேடுகையில் வாசிங்க. திடப்படுத்தினான். எல்லாரும் என்ன பண்ணாங்க? கர்த்தரை தேடும் பொழுது நன்மை தேடி வருது. கர்த்தரை தேடும் பொழுது, சொல்லுங்க, கர்த்தரை தேடும் பொழுது நன்மைகள் தேடி வருகிறது. இதெல்லாம் சும்மானா எழுதி வைக்கல, இது நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை தேடும் பொழுது சில ஆசீர்வாதம் தேடி வருது, சில மனிதர்கள் தேடி வருது. பிசினஸ் பண்ற பிள்ளைங்க சில ஆர்டர் உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. வாசியம் போகலாம். அது மாத்திரமல்ல, என்ன வருதா? ஐஸ்வர்யம். ஒரு மனுஷன் கர்த்தரை தேடும் பொழுது ஐஸ்வர்யம், கணம், காணிக்கையும் தேடி வருது. சொல்லுங்க, பணம், கணம், ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. வாசிங்க, அப்புறம் வாசிங்க. ஓ ஹல்லேலூயா. எல்லாம் வாசிங்க போல. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம், ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க. கர்த்தரை தேடும் பொழுது, சபைக்குள் வரும் பொழுது, வாசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அந்நிய பாஷை நிறையும் பொழுது, உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. வருதுங்களா? வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம்னா இதான் உற்சாகம் கொண்டது. அதுக்கப்புறம் உற்சாகம் கொண்டது என்ன நடக்குது? வாசிங்க. ரெண்டாவது காரியம், இந்த தேசத்தை உபதேசத்தின் மூலமா சுத்திகரிக்கிறான். எதன் மூலமா? ஒரு குடும்பம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு செடி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். அதுக்கு ஒரே ஒரு காரியம், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நீங்கள் கேட்ட இந்த உபதேசமே உங்களை என்ன பண்ணுதான்? சுத்தம் பண்ணுது, மிகுந்த கனிகளை கொடுப்பதுக்கு உதவி செய்கிறது. நம்ம நல்ல கவனிங்க, நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற சில அசுத்தங்கள், நம்முடைய இருதயத்தில் காணப்படுகின்ற சில விதமான கனி கொடுக்காதபடி தடைப்படுகிற சில அழுத்தங்கள், நான் உங்களுக்கு சொன்ன, வாசிங்க போல, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது, so the word of God cleanse our heart. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயமாகிய நிலத்தை என்ன பண்ணுதா? சுத்தம் பண்ணுது. அதுதான் ஒவ்வொரு முறையும் நீதிமொழிகளை சொல்ல, மகனே கர்த்தருடைய வார்த்தையேக்கு உன் செவியை சாய். கர்த்தருடைய வார்த்தை கவனமா இரு, அந்த வார்த்தையை உன் இருதயத்தில் வை. உன் வாழ்க்கை கனி கொடுக்காதபடி தடைப்படுகிற சில காரியங்கள் தேவனுடைய உபதேசத்தை கேட்கறதில்ல. நல்ல கவனம். எத்தனை பேர் பாஸ்டர், நான் முதல் இருந்ததை விட என் சுபாவங்கள் சில மாறி இருக்குது அப்படின்ற காரியங்களை வைத்து போகலாம். நிறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில், நிறைய சேஞ்சஸ் பாஸ்டர். இதெல்லாம் மாற்றத்தை கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்குள்ள கிரியை செய்த வார்த்தை, அதுக்கு உதவி செய்கிற பரிசுத்தவை, எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் கீழ்ப்படுறீங்க இப்போ அந்த வார்த்தைக்கு.
அந்த வார்த்தை கேட்டு இனிமேல் நான் இப்படிப்பட்ட ஒழுங்கலை வாழ்வேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்கத்தை கை கொள்வேன், இந்த அசுத்தமான காரியத்தை விட்டு விலகுவேன், அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க பாருங்க. இந்த தீர்மானம் எடுப்பதற்கு உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உதவியா இருக்குது. ஒரு ஆளில் சொல்லுங்க போலாம். நீங்க உங்க சுய பலத்தை தீர்மானம் எடுக்க முடியாது. ஒருவேளை உங்க சுய பலத்தை தீர்மானத்தை அது கடைசி வரை முடியாது. ஆனா உங்களுக்குள்ள வாஸ்தவ ஆவியானவர் அதை பலப்படுத்தி உங்களுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கு பலம் தருவார். வாசிங்க போலாம். என்ன நடந்தது? இவங்க இந்த யோசேப்பு செய்த காரியம் வாசிங்க. தொடர்ந்து என்ன பண்ண வாசிங்க. அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னானையும் ஒபாதியாவையும் சகரியாவையும் நெதனியேலையும் மிகாயையும் இவர்களோடு கூட செமையா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமெராபோத், யோனாத்தான், அதோனியா, தொபியா, தோபாத்தோனியா என்னும் லேவியரையும் இஸ்ரவேல் கூட ஆசாரிய எலிஷாமாவையும் யோராமையும் அனுப்பினான். நீ போய் எல்லாருக்கும் என்ன பண்ண? இந்த நியாயப்பிரமாணத்தை உபதேசம் பண்ணு. வாலிபன் தன் வழி எதனா சுத்தம் பண்ணுவான், வசந்தபடி தன்னை காத்தது. வார்த்தையை எந்த மனசு கேட்க ஆசைப்படுதோ, வார்த்தை எந்த இருதயம் ஏற்றுக்கொள்ள தாகத்தோடு இருக்குதோ, அவனுடைய வாழ்க்கை கத்த சுத்தம் பண்ணது மாத்திரமல்ல, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒரு நாம சொல்லுவான், நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. இது விசுவாசிக்கிறீங்க? தொடர்ந்து வாசிங்க. என்ன நடக்குது? இவர்கள் யூதாவில் என்ன பண்ணாங்க? உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் எப்படி பிரசங்கம் பண்ணிப்பாங்க? நல்லா கவனிங்க. இவங்க எல்லாம் போப்பா பைபிள் வேத புத்தகத்தை போ, எல்லாம் இங்கே அங்கங்கே ஆலமரத்து கீழே உட்காந்து கூட்டம், வாராபதியில் உட்காந்து கூட்டம், அப்புறம் வேற எங்கே டீ கடையில் உட்கார கூட்டம் போயிட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு மூலை முடுக்கலாம் போக போக போக. நான் சொல்கிறேன், அந்த தேசத்தில் பிசாசின் கிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பில்லிஸ்வினி வேலை செய்ய நினைக்கிறீங்க? ஒருத்தர் சண்டை போட நினைக்கிறீங்க? ஒருத்தர் குடும்பம் ஒருத்தர் நாசமாக நினைக்கிறீங்க? இல்லை. இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனமே குருத்துவலைக்கு மூளையை பிடிச்சி நடக்கிறது வைக்கப்படுது. எல்லாம் பேச இது லிப்டிக் போட்டு டிக் டிக் நடக்கிறது மட்டும் எல்லாம் பார்க்கணும். ஆனால் குருதலி போனுக்கு ரோட்டுக்கெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கட்டும். பாருங்க, இந்த யோசேப்பு செய்த மிகப்பெரிய ஒரு காரியம். ஒவ்வொரு இடங்களில் போயிட்டு என்ன பண்ணுங்க, இந்த வேத புஸ்தகத்தை ப்ரீச் பண்ண கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த உமன்ஸ் ஃபெலோஷிப் பிறகு ஒவ்வொரு எல்லைகளில் என்ன நடக்குதான்? ஜெபக்குழு. கரங்களை தட்டி கர்த்தர் ஹல்லேலூயா. ஒவ்வொரு எல்லைகளில் ஒரு ஜெபக்குழு ஏற்படுத்தி ஒரு அடையாளத்தை போடும். கர்த்தர் பிள்ளைங்க ஜெபிக்கிற இந்த எல்லைகள் சுற்றிலும் ஒரு பெரிய எழுப்புதலையும் கர்த்தர் மாற்றத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்க? அநேக எழுப்புதல் உண்டாகும். புதிய புதிய ஆத்மங்கள் சபைக்குள் வருவாங்க. எல்லைகளில் காணப்படும் பிசாசின் கிரிகள், பில்லி சூனிய மாந்திரிகங்கள், செய்வினை கட்டுகள், அந்த காலத்து கிரிகள் ஒன்றும் நம்முடைய பகுதிகளில் கிரியை செய்வது இல்லை. ராமச்சந்திரன் பண்ணலாம். அல்லேலூயா. இதை யோசேப்பு அப்படிதான் பண்ணா. தொடர்ந்து வாசிங்க. ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற அதோட ரிசல்ட் பாருங்க, என்ன நடந்து பாருங்க. அதோடைய யூதாவை சுற்றியுள்ள தேசங்களுடைய ராஜ்யங்களில் எல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால். நல்லா கவனிங்க, உங்க மூலமா அநேக ஜனங்கள் என்ன உண்டாகணுமா? பயம் உண்டாகும். கிறிஸ்துவ ஜனம் வச்சுக்காத அவங்ககிட்ட. என்ன தான் சூனியை வச்சாலும், என்ன தான் பில்லி சூனியை வச்சாலும் தண்ட செலவு ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏன் வேஸ்ட் பண்ணுறேன்? அவங்கள்ட்ட 10,000 15,000 பேர் அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிற வேஸ்ட். மந்திரக்காரனே சொல்லுவான், நல்ல மந்திரக்காரன் தான், வேணாம்மா அவனை ஜெபிக்கிறவன், சர்ச்சுக்கு போடுவேன், அவனை ஒன்றும் பண்ண முடியாது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்படி 12 வாசிங்க. 12 இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். ஓஹோ, நல்ல ஆரம்பம், நல்ல ஆசீர்வாதம். கர்த்தர் அவனுக்கு கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் கொடுத்தாரு. அவன் அநேக பட்டணங்களை கட்டினான். எங்கேயும் போய் உபதேசம் பண்ணா. இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் வாசிக்க 18:1 இங்கதான் வீழ்ச்சி நடக்குது பாருங்க. இங்கதான் வீழ்ச்சி நடக்குது. இதுதான் தேவன் நமக்கென்று எழுதி வைத்திருக்கிறார்.
இங்கே தான் அநேக விசுவாசிகள் விழுந்து போவதுக்கு காரணம், சில பரிசுத்தவான்கள் விழுந்து போவதுக்கு காரணம், சில ஊழியக்காரர் விழுந்து போவதுக்கு காரணம் எங்க தெரியுமா? எங்க பெருமை வரும் பொழுதுதான், மேட்டிமை சிந்தனை வரும் பொழுது, பெருமை வரும் பொழுதுதான் ஒரு மனிதன் விழுந்து போவதுக்கு மிகப்பெரிய காரணம். பக்கத்தில் பா சொல்லு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு வேணாம், ஆவிக்குரிய பெருமை வேணாம், பண பெருமை வேணாம், பண திமிரு வேணாம். ஆனால் ஒன்றுத்தில் மட்டும் நீ பெருமையாரு, ஒன்றுத்து மட்டும் திமிராரு, விசுவாசம் திமிராரு. எதில் விசுவாசம் மட்டும் திரும்ப, எதில் திமிராரு? இந்த தேவன் என்னை விடுவிப்பார், அதில் திமிராரு. நான் ஒத்துக்கிறேன். ராஜாவுடைய உத்தரவு அறிந்தும் அவன் வழக்கம் போல பலகணியை திறந்து 3 வேளை ஜெபம் பண்ணான். சிங்க கபியில் போடப்பட்டான். சிங்கம் அவனை சேதப்படுத்ததில்லை. சொல்லுங்க, விசுவாசத்திலே நீதிமான். கரங்களை தட்டி கத்திர வைங்க. ஹல்லேலூயா. எதில் வேணா திமிராரு, எதில் வேணா மண்டை கருவமாக இருக்கட்டும், விசுவாசத்தில். ஆனால் ஆவிக்குரிய வழக்கில் உன்னை கத்தை பயன்படுத்தும் போது அங்கே மட்டும் நான் ஆயிடுத பெருமை அடைஞ்சிடாது. பொருளாதாரத்தில் உன்னை உயர்த்தும் போது, உன்னை பலவிதமான பதவியை உயர்வு உண்டாகும் பொழுது, படிப்பில் உயர்வு உண்டாகும் போது, சில காரணம் உயர்வு உள்ளது. இல்லை ஆண்டோட சமூகத்தில் உன்னை தாழ்த்தும் பொழுது தேவன் ஆண்டோட கிருபை உள்ளுக்கு தான் பண்ணுறான், உயர்த்துக்கிறான். மேன்மைக்கு முன்னானது, ஆமாம், அவன் ஒருத்தன் உயர்த்தப்பட்டனா அதுக்கு முன்னாடி அவன் தாழ்த்திருக்கிறான் அர்த்தம், அதுதான் அடையாளம். ஆனால் உயர்த்தப்படும் பொழுது பெருமை வந்துடக்கூடாது. இது சில ராஜாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற சில பாடங்கள். ராஜாக்களுடைய வாழ்க்கை நல்ல துவக்கம் நல்லா இருந்தது. ஆண்டுக்காக அர்ப்பணித்தான், கர்த்தரை தேடினான், ஜனங்களை தேட வைத்தான், தன் குடும்பத்தையும் ஆண்டுக்கு பிரியமெல்லாம் தூக்கி போட்டான். இப்படிப்பட்ட ராஜாவை கர்த்தர் உயர்த்தும் பொழுது, ஒரு எல்லைக்கு வரும்பொழுது தேவனை சார்ந்து இருந்த அவன் தன் பணத்தையும் மனிதனை சார்ந்து போகிறாங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சு செய்ய இல்லைங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாமல் லைட்டாக அப்படி டைவர்ட் ஆகிட்டு போயிடுவோம். சின்ன காரத்தை இல்லையா? அந்த ஆலமரம் விழுந்தது, பெரிய பெரிய வண்டு கிடையாது, தெரியும். பெரிய பெரிய வண்டு அந்த பெரிய பெரிய தொலை இருக்குது, கண்டுபிடிச்சி அதுக்கு மருந்து அடிச்சிடலாம். ஆனால் அரிச்சது எது? செல்லு, குட்டி குட்டியாக தான். ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செல்ஸ். இதே மாதிரி பிசாசு சின்ன சின்ன காரியங்களை உள்ள போய் இட்ஸ் ஓகே ஸ்பிரிச்சுவல் லைஃப் இட்ஸ் ஓகே சொல்லும் போது இட்ஸ் ஓகே தான் டம்முன்னு விழுந்துடுறேன். அதுதான் பாருங்க, முழு இறுதியத்தோடும் தேடணும், அனுதினமும் தேடணும். ஒரு அம்சம் அனுதினம் சொல்லி கரங்க வைத்து அனுதினம் கத்தரை வைத்துட்டாரு. நான் தேடாமே இதெல்லாம் ஆண்டு கொடுத்துட்டாரு என்னை. இல்லை இனி அனுபவங்கள் ஒரு நாளில் மாவிக்குரிய வாழ்க்கையில் செல்லுபடி ஆகுது. நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணேன், 20 வருஷம் சபை விசுவாசி, நான் கத்தருக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன், அதெல்லாம் தூக்கி வரப்பட்டு இன்றைக்கு நீ தேவனுடைய உனக்கும் தேவனுக்கு எப்படி ஒரு டுடே, பிகாஸ் இஸ் கிரேஸ் இஸ் நியூ எவ்ரி டே. அவருடைய கிருபை புதுதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் இயேசுவோடு நடக்கிறேன்னா, இன்றைக்கு இயேசுவோட கூட உறவாடினா, இன்றைக்கு எனக்கு இயேசுக்கு உறவு எப்படி இருக்குது, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எவ்ரி டே. யோசபாத் மிகுந்த வாசிங்க போகலாம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் கனம் உண்டாயிருந்தது. வாட் எ பிளஸ்ட் மேன் he was. ஆனால் அவன் யாரோட சம்பந்தங்களை தான் டைவர்ட் ஆகின. ஏன் தெரியுமா? அவன் கொஞ்சம் வசதியை வரும்போது சொசைட்டி மாறுது பாருங்க. இதெல்லாம் என் சொசைட்டி பாஸ்டர், இதெல்லாம் எங்கள் இந்த ரிச் பீப்புளுடைய கல்ச்சர் பாஸ்டர். சியர்ஸ். என்னது பிஸ்னஸ், என்னது ஒரு போர்ட் மீட்டிங் இருக்குது பாஸ்டர். ஹே வாட் மேன் கம் லெட்ஸ் we are this society. மூஞ்ச மகனையும் போடா, கர்த்தர் என்ன கேவலமான குப்பையிலேருந்து உயர்த்தி வச்சிடுறாரு. என்ன பண்றானா? சேஸ். இப்படிதான் அந்த கொஞ்சம் அப்படி மாறும் பொழுது, கொஞ்சம் தலை தூக்கும் பொழுது விசுவாசிகளை அற்பமாய் பார்க்கறது. அந்த சொசைட்டியோட கூட இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் உங்களை மனதார ஆஸ்வதிக்கிறேன். நீங்கள் செழிக்கணும், உங்கள் தலைகளை உயர்த்தணும், உங்கள் எல்லைகளை கற்று பெரிதாக்கணும், நீங்கள் ஐஸ்வர்யா மாறணும், மல்டி மில்லியனாக மாறணும் என் ஆசை. ஆமேன். ஆனாலும் கூட இதே பாருங்க, இதெல்லாம் ஏன் எழுதி வைக்கிற ஆண்டவர் தெரியுமா? இப்படிப்பட்ட வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது.
எத்தனை விசுவாசிங்க கர்த்தர் நம்மளுடைய சபையில் மல்டி மினிஸ்டர் ஏற்படுத்த எதுவும் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. கர்த்தர் உங்களை மேலும் ஆஸ்வதிக்க போகிறார். ஐ பிளஸ் யூ. நாம் அது அந்த எதிர்பார்ப்போடு தான் வைக்கிறோம். காணான் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு போவார். இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு நம்ம, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இதெல்லாம் நான் அடைவதற்கு முன்பாக கர்த்தர் இப்படிப்பட்ட வசனங்களை பிரசங்கத்துக்கு வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நான் இந்த எல்லைகளுக்கு போவதுமாக இந்த வசனம்லாம் என்னுடைய இருதயத்தில் ரிங்கான பண்ணேன். பாரு, ஆசா என்ன நடந்தான் பாரு, யோசேபாத் என்ன ஆனாம் பாரு, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார, டைரி நோட்ஸ் எழுதி வச்சியே. உன் பொருளாதாரத்தை கர்த்தர் உயர்த்தும் பொழுது, உன் பதவியை கர்த்தர் உயர்த்தும் பொழுது, உன்னை மேன்மையடையும் பொழுது வீழ்ச்சிடுவதற்கு 1008 வழிகள் இருக்குது. ஆனால் கீழே விழும்பொழுது 1008 கரம் தூக்கல, ஒரே ஒரு கரம் தான் தூக்கி, அந்த கர்த்தருடைய கரம். கீழே விழுந்தபோது ஒரு கரம் உயர்த்தினதுங்க. ஆனால் கீழே தள்ளுவதற்கு 1008 கரம் உன்னை தள்ளுவதற்கு காத்திருக்குது. நல்லா வச்சுங்க. எது விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் நிச்சயமாக நான் தேவனை என்னை ஐஸ்வர்யத்தினையும் கனத்தினையும் உயர பண்ண போகிறேன் என்ற ஒரு கரங்களை வைத்து ஒரு அதுக்கு நான் எதிர்பார்த்து கொண்டுக்கிறேன், அதுக்கு நான் காத்து கொண்டுக்கிறேன். நிச்சயமாகவே நடக்கும். அவர் ஆமென். நிச்சயமாகவே என் கண்களில் காணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென் ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது, ஓ தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது, ஆமென். தேவனால் நான் உயரவே, என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். ஆமென். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், அதை காணும். எது பேசுங்க? சொல்லுங்க. நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். அது யார் பார்ப்பாங்களா? எது நம்புறீங்க? அதை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்கு மேலே ஒரு கார் நிற்க போகுது. நிச்சயம் நடக்கும். ராமே சொல்லுங்க போலாம், நடக்கும். அது கார் பார்க்கிங் ஒரு இடத்த வாங்கணும். ஆமீன். இந்த ஆட்டோ அனுப்பு, கார் அனுப்புலாம் கிடையாது. பாஸ்டர் நாங்களே வந்துடுறோம். அது எந்த எல்லையாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, நான் வந்துடுறோம். நடந்த காரியம் என்ன? யோசேபாத் மிகுந்த ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தான். அவன் யாரோட சம்பந்தங்களும் தான்? யாரோட? ஆகாப்போட சம்மந்தம் கண்டது. அவன் சொன்னான், நான் ஒரு கற்பனை பண்ணுறேன், ஆகாப்ப ரொம்ப போர் அடிக்குது, சண்டை போடலாமா? எது? ரொம்ப போர் அடிக்குது, சண்டை போடலாமா? யாரோட சம்பந்தம் கலறான்? புறஜாதி, விருத்து சேதனம் இல்லாம, தேவனை அறியாத, இல்லை தேவனை அறிந்திருக்கிறான், ஆனால் அவன் தேவனுடைய வழியில் நடக்காத ஒரு மனுஷன் சண்டை போடலாமா கேட்குறாரு. இங்கே அந்த ஆசாவும் செஞ்ச காரணம் தீர்க்கதரிசி அற்பமாக எண்ணினான். இந்த யோசேபாத்தும் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி யாரை கொண்டு நம்ம போகலாமா வானாவா, அந்த ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, போகலாமா வானாவா அப்படி கேட்கும்போது, பின்னும் யோசேபாத் 4 வசனம் இஸ்ரவேலை ராஜாவை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும். அவன் நல்ல இறுதி இருக்குது, சண்டை தான் போட போறோம், கர்த்தரை இது கேட்கலாம், போலாமா யுத்தத்துக்கு போலாமா வேணாம், நல்ல இறுதி இருந்தது. ஆனா சேர்ந்த ஆள் யாரு சொல்லுங்க? தரிசனம் கொடுத்தது கர்த்தர் தான். சொல்லுங்க, தரிசனம் கொடுத்தது கர்த்தர் தான். ஆனா தரிசனம் யார்கிட்ட சொல்ற? நாசமா போறேன்னு சொல்லாத, முன்னி நாசமாக்கிடுவோம். பாருங்க, அதெல்லாம் சும்மா தரிசனங்கிறேன் சொல்லி ஆவார வேலையை பாருங்க. வேலைக்கு போனேன், சம்பாதிச்சா தூக்கி போட்டே போவேன். நான் பெரிய கம்பெனி கட்ட போகிறேன், அந்த கம்பெனி 100 பேர் வேலை செய்கிறேன், குடிக்கிறது கஞ்சி இதை போய் பார் அப்படின்னு. தரிசனம் உண்மைதான், ஆனால் சேர்ற நபர் யாருன்னு பார். விஷன் இஸ் ரைட், பட் ரிலேஷன்ஷிப் இஸ் ராங். நடக்காது. தரிசனம் கொஞ்சம் கத்து தான், ஆனால் சொல்ற நபர் யார்கிட்ட பாரு. உன் தரிசனத்தை என்கரேஜ் பண்ற நபரா, உன் தரிசனத்தை அமிழ்த்து போடுற நபரா பாரு. டோன்ட் ஷேர் யுவர் விஷன் டு எவ்ரி ஒன். உன் தரிசனத்தை எல்லார்கிட்ட சொல்லாத.
உன் ஃபியூச்சர் பிளான் எல்லார்ட்ட சொல்லாத, நீ கத்த சொல்றார். எல்லார்ட்ட சொல்லாது. டோன்ட் ஷேர் யுவர் விஷன், டோன்ட் ஷேர் ஃபியூச்சர் பிளான். சொல்லுங்க போகலாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து, தரிசனத்தை கனப்படுத்தின பார்த்து, உன்னை உற்சாகப்படுத்தின பார்த்து, ஷேர் யுவர் விஷன், ஷேர் யுவர் ஃபியூச்சர் பிளான். டோன்ட் ஷேர். பண்ணிக்கு முன்னாடி எதை போடாத. ஆமாம், சில பண்ணிலாம் சுற்றிங்க ஒன்று பக்கத்தில். பண்ணிக்கு முன்னாடி முத்த போடாத. பண்ணிக்கு தெரியாது, முத்துடைய வேல்யூ தெரியாது. பண்ணிக்கு தெரியாது விஷயம், தரிசனத்தை பற்றி தெரியாது, உன் அழைப்பு தெரியாது, உன் மேலே அபிஷேகம் தெரியாது, தேவனுடைய மகத்துவமான வல்லமையும் தேவனுடைய மகத்துவமான காரியம் தெரியாது. அது பீறி போட்டுரும், சேத்தோட சேத்த கலந்துரும். உன் தரிசனம் அப்படியே ஒன்றும் இல்லாதாக்கிடும். கர்த்தர் யோசேப்பு இருந்தார். அந்த வசனம் கூட பாருங்க, யோசேப்பு கர்த்தர் இருந்தார். அங்கிருந்து யோசேப்பு கர்த்தர் இருந்தார். ஓகே, ரைட். பரவாயில்ல, விடுங்க. யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஓகே, இப்போ இருந்து இவன் கர்த்தர் அவனை வர்த்திக்க போனாரு. ஆனா இவன் ஆகாப்போட சம்பந்தம் கலந்தான். ஆனா கூட கேட்டான், யார் நம்ம போலாமா வானாமா கேட்டான். கேட்கும் பொழுது சில திக்கதிசைலாம் வராங்க, பொய்யான திக்கதிசை சொல்றாங்க. ஒரே ஒரு திக்கதிசை சரியா சொல்றாரு. யார் அவரு? யார்? யெகூவா? மிகாயா. வாசிங்க போகலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசாபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் மற்றொருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன், அவன் என்னை. ஓகே, சோ இப்படி சொல்லும் பொழுது இவன் அடிக்கிறான் பாருங்க, அடிச்சிடறான் பாருங்க. யாரு? ஒரு திக்கு திசை இவர் அடிச்சிடறார், கன்னத்தில் அடிச்சிடறார். வாசிங்க, இஸ்ரவேலின் ராஜா எத்தனை வசனம்? 23, 24 வாசிங்க போகலாம். அதற்கு மிகாயா, நீ ஒளித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும், அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்போது இஸ்ரவேலின் ராஜா 26 வாசிங்க. அப்போது கெனானியா குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவின் கன்னத்தில் அடித்து பாருங்க. இத ஒரு பொய்யான திக்குதரிசி மிகாயை அடிச்சிடறாரு. அடிச்சு ராஜா கேட்கவே இல்லை. ரெண்டாவது ராஜா என்ன சொல்ல தெரியுமா? வாசிங்க போகலாம். வாசிங்க. அவனை 26, அவனை சிறைச்சாலையில் வைத்து நான் சமாதானத்தோட திரும்பி வரும் அளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது யோசிச்சு பாருங்க, இந்த தீர்க்கதரிசி நல்ல வார்த்தை சொல்லும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற பரிசுன சிறைச்சாலை, இடுக்கத்தின் அப்பம், இடுக்க தண்ணீர். சில நேரங்களில் சில ஊழியக்காரங்க உங்களுக்கு சில நல்ல ஆலோசனை கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும். நல்ல ஆலோசனை கொடுக்கும்பொழுது உங்களுடைய இன்னைக்கு விழுந்து போகக்கூடாது என்ற சில நல்ல ஆலோசனை கொடுக்கும்பொழுது கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் என்ன ஜெயிலில் போட மாட்டீங்க. எங்கே ஜெயிலில் போடுவீங்க தெரியுமா? உங்கள் மனசுக்குள்ளேயே ஜெயிலில் வச்சுருங்க. இவரை பேச விடாதபடி, இவர் ஆலோசனை கேட்காதபடி நீங்கள் ஒரு ஊழியக்காரர் எங்கே வச்சுருப்பீங்க? ஒரு சிறையில் வச்சுருப்பீங்க. ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியே நான் 1/2 மணி நேரம் பேச கூட உள்ள ஒரு ஆஃப் ஆன் பட்டன் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இம்மானுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தோம், 1/2 மணி நேரம் என்ன உள்ள ஒரு ஆஃப் பட்டன் இருக்கும். நீங்கள் பேசுங்க, எவ்வளோ மணி நேரம் பேசுங்க. சொல்லுங்கள் பாஸ்டர். சரிங்க பாஸ்டர், பண்ணிடலாம் பாஸ்டர், அவ்வளோதான் பாஸ்டர், கத்தருக்காக பாஸ்டர், கத்தருக்காக பாஸ்டர். ஆனால் என்ன ஆயிடுச்சு? உள்ள சுவிட்ச் ஆஃபு. நானும் பையன் நல்லா கேட்குறான்னு அவன் வழக்கத்தின்படியே திரும்பவும் உங்க இருதயத்தில் சிறைப்படுத்திடுவீங்க ஒரு ஊழியக்காரன். ஆனால் இவன் லிட்டரலாக சிறையில் போட்டான். நடந்த சம்பவம்னா வாசிங்க. இப்படி நடக்கும்போது யுத்தம் அதிகரித்தது. போகிறாங்க, போனவொடனே யுத்தம் அதிகரித்தது. யுத்தம் அதிகரித்துக்கு ஒன்று என்ன பண்ணுறான் தெரியுமா? 31 வசனம். இவங்க வேஷம் மாறிடுறாங்க. இவங்க 2 பேர் வேஷம் மாறுறாங்க. யார் வேஷம் மாறுறது? ஆகாப்பு
வேஷம் மாறுறான். யோசபாத் ராஜா வேஷம் தரித்து போகிறான், யுத்தத்துக்கு போகிறான். இவங்க எல்லாருமே யாரை அப்ரோச் பண்ணுறாங்க? சின்னதெல்லாம் பிடித்தல தலையை வெட்டிடலாம், தலையை வெட்டுறதுக்கு போகிறாங்க, தலையை போட்டு தரதுக்கு போகிறாங்க. போகும்போது என்ன நடக்குது? 31 வாசிங்க. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் என்ன பண்றான்? கூக்குரல் கத்துறான், ஆண்டவரே கத்துறான். எல்லா படையும் சூழ்ந்துருச்சு. இன்னும் அடுத்த நிமிஷத்துல காலி ஆளு. தலையை வெட்ட போறாங்க, குத்தி கொலை பண்ண போறாங்க. யோசபாத்துடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கர்த்தர் பார்க்க. நான் சொல்கிறேன், சில நேரங்களில் நீங்கள் தவறி போகும்போது கூட நீங்கள் செய்த ஒவ்வொரு நற்கிரிகளையும், நீங்கள் தேவனை தேடின ஒவ்வொரு காரியத்தையும் கண்ணோக்கி பார்க்குறேன். ஆமீன். நடந்த சம்பவம்னா அவன் கூக்குரலிட்ட பொழுது கர்த்தர் அவனுக்கு அனுசரியா இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் ஏதோ ஒரு மாட்டு நடந்ததுங்க. ஏதோ ஒரு அங்க என்ன அனுசரியா இருந்தான்றது என்ன விளக்க முடியல. என்ன நடந்து தெரியல. குத்த வந்தவன் கொலை பண்ண வந்தவன் என்ன நடந்து தெரியல. அங்க ஒரு அக்னிமயமான மதில் வந்ததா, அல்லது தேவதூதன் வந்தானா, இல்லது அங்க மறைந்து போனானா, என்ன சம்திங் ஹேப்பன். நான் சொல்லிட்டுங்களா, நீங்க தேவனை தேடும் பொழுது உங்களுக்கு கண்ணுக்கு புலப்பட சில பாதுகாப்பின் தூதர்கள் இருப்பாங்க. கர்த்தரை தேடும் பொழுது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அநேக அக்னிமயமான காரியங்களை மறைத்துக் கொள்ளும். அதுதான் நீங்க உன்னதமான மறைவுக்குள் நீங்க இருக்கிறீங்க. விடாம சொல்லுங்க, சர்வ வல்லோர் நிழலுக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம என்ன முடிவு வந்து, ஆமா கர்த்தரை தேடி என்ன நடக்குது, ஜபம் பண்ணி என்ன நடக்குது, சபைக்கு வந்து என்ன நடக்க போகுது, இந்த ஜபத்துக்கு போய் நடக்க போகுது. இல்ல இல்ல இல்ல, நினைக்காதீங்க அப்படி. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய எத்தனையோ மறைமுகமான பாதுகாப்பு உங்களுக்குள்ள இருக்கிறது. உன் பிள்ளைங்க பள்ளிக்கு போகும்போது வரும்போது, கல்லூரிக்கு போகும்போது வரும்போதும் தேவ தூதர்கள், கண்ணுக்கு புலப்படாத தூதர்கள் உங்க குடும்பத்தை, யோபுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர். இப்படிப்பட்ட காரியம் நடக்குது யாருக்கு தெரியுமா? கர்த்தரை தேடல் பிள்ளைக்கு. அதுதான் காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். நித்தியம் பேசுவீங்க. கர்த்தரை தேடின யோசபாத் கூக்குரல், ஆண்டவரே. இந்த கூக்குரல் அவன் வந்து ஆபத்து நாள்ல மட்டும் கூப்பிடல, நல்லா இருக்கும் போதே கர்த்தரை தேடினான். அப்போ அவனுக்கு ஆபத்து வரும்போது என்ன சத்தத்தை கூப்பிடணும், எப்படி ஆண்டவரத்தில் ஜெபிக்கணும், என்ன சூழ்நிலை என்ன வார்த்தை சொல்லி ஜெபம் கர்த்தர் அவனுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? அவன் நல்லா இருக்கும் போதே கர்த்தரை தேடினான். ஆபத்து வரும்பொழுது, கூக்குரல் வரும்பொழுது கர்த்தர் அவனுக்கு அனுசரணையா இருந்தான். பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. எல்லாருமே இவன் ராஜா அப்படி சொல்லி வெட்டுறதுக்கு வந்துட்டாங்க, குத்த வந்துட்டான், ஆல்மோஸ்ட் அபவுட் டை. இந்த சத்தம், இந்த கூக்குரல் எப்படிப்பட்ட சத்தமோ, எப்படிப்பட்ட கூக்குரல் தெரியல, கர்த்தரை தேடினான். அதான் சொல்றேன், உன் கண்ணுக்கு ஒண்ணு மாற்றமே நடக்கலப்பா சார், ஒன்னும் நடக்கல நினைக்காத. உன் போக்கியும் வரத்தையும் அவர் எதிர்மது கொண்டு என்ன காப்பார். எத்தனை லாரி இடிச்சிருங்க தெரியுமா? உங்களை எத்தனை பள்ளத்தில் விழுந்திருப்பேன் தெரியுமா? எத்தனை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் உன்னை சாகடிச்சு தெரியுமா? இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு டியூப் ஏற்றாதான் தெரியும். அப்போதான் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நீ நம்புவ, அப்படிதானே? உன்னை ஹாஸ்பிட்டல் போகாம, டியூப் ஏற்றாம, மூக்கில் இது வைக்காம, குளுக்கோஸ் ஏற்றாம, கட்டு போடாம என்ன செஞ்சுட்டாரு அப்படின்ற பாரு, உன்னை ஏற்றிப்பாரு, அப்போ தெரியும். ரத்தம் கிடைக்காம, ரத்தம் இருந்தால் தான் ஆள் பிழைப்பான் அப்படிம்போது சொல்லிப்பார், தெரியும். கத்தாவே நான் சொல்றது விளங்குதுலா? கத்தர் தேர்தலில் ஒரு நன்மை இல்லை நினைக்கவே நினைக்காத, எத்தனையோ நன்மைகள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேனா. எண்ணுக்கடங்கா நன்மைகள் என் கண்கள் ஏறெடுப்பே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. There is lot of blessings, brother, sister. அதான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தரை தேடுங்க.
உன் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, எத்தனையோ ஆபத்துகள் இருந்து there is lot of chances there. ஃபேஸ்புக்கை பார்க்கணும், யூடியூப் எப்படி கொள்ளடிக்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியாதுங்க, எப்படி கிட்னாப் பண்ணுறான்னு தெரியாதுங்க, என்ன பண்ணுறான்னு தெரியாது. ஒவ்வொரு செகண்டில் என்னென்ன காரணம், எத்தனை சின்ன குழந்தைகள் கடத்தப்படுது தெரியுங்களா இல்லையா? அதெல்லாம் உனக்கு தெரியல அதெல்லாம் உனக்கு. என் கண்ணுக்கு தெரிதோ இல்லையோ சொல்லுங்க, கர்த்தரை நான் தேடுவேன். வராமல் சொல்லுவாங்க, என் கண்ணுக்கு தெரிதோ இல்லையோ, ஏன்னா என்னை சுற்றி எத்தனையோ ஆபத்துகள், நாச மோசங்கள், மரணங்கள், விபத்துகள், வியாதிகள், இவை எல்லாவற்றையும் வந்து நான் இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தை சுகமாய் உட்காந்து கர்த்தரை வார்த்தை கேட்கறேன். நான் இருதயத்தை முழு மனதிற்காக கர்த்தரை தேடி ஒரு ராமஸ்வரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நடந்த சம்பவம், கர்த்தர் அவனை காப்பாற்றின, அனுசரியா இருந்தாரு. வாசிங்க போலாம். இப்போ அவன் இன்னொரு தீர்க்க சொல்ல 2வது வசனம் வாசிங்க. அடுத்த அதிகாரம் 19:2 வாசிங்க. அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் யாருக்கு? துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவளை நீர் சிநேகிக்கிறாமா? இது நிமித்தம் அப்புறம் ஆகிலும் நல்லா இங்க பாருங்க, லிசன் கேர்ஃபுல்லி. என்ன அவனை காப்பாற்றினது, என்ன அவனை பாதுகாக்கிறது வாசிங்கள். ஆகிலும் ஒரு 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 பிளஸ்ஸிங் பாருங்க. அவனுக்கு மறந்து போனதுக்கு மனிதன் மறந்து போகலாம், ஆனால் மறந்து போவது கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. யோசபாத்தே ஆகிலும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆகிலும் வாசிக்க, நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உங்களுடைய இருதை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியம் உம்மிடத்தில் உண்டு என்று காணப்படுது உண்டு என்றான். நான் சொல்லட்டுங்களா, நீ கர்த்தரை தேட ஒரு எவ்வளோ பெரிய அழிவுலேருந்து உன்னை காப்பாற்ற, குடும்பத்தை காப்பாற்ற, பிள்ளைகளை காப்பாற்ற. இந்த 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 அல்ல ஒரு தீர்மானத்தில் போடுங்க. கர்த்தர் என்ன உயர்த்தினார், என்னை எங்களை ஆசீர்வதிச்சார், என்ன கொடுத்தாரு அப்படி சொல்கிற எத்தனையோ விசுவாசிகள் மத்தியில் ஆண்டவர் சொல்லரு, நீ விற்கிற தோப்புகளை தேசத்தை விற்ற கற்றி நீ சபைக்கு செய்த காரியங்கள், கர்த்தருக்காய் கொடுத்த ஊழியங்கள், கர்த்தருக்காய் செய்த காரியங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு கொடுத்த காணிக்கைகள், கர்த்தருக்காய் சரீரத்தில் உழைத்த உழைப்புகள், ஆண்டருக்காய் நின்ற காரியங்கள், உங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். எத்தனை விசுவாசிக்க நீ ஆமே சொல்லுமா? தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியம் உம்மிடத்தில் காணப்படுது உண்டு என்றான். அப்படியே அவன் மனமாற்றம் அடைகிறான். அடுத்த வாரம் பார்ப்போம். யோசேபாத் மனமாற்றம் அடைகிறான், மறுபடியும் கர்த்தரை தேடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய அந்த கடைசி சீனை அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். யோசேபாத் இவ்வளோ நன்மை பெற்று என்னான்றதை பார்க்க போகிறோம். சில நேரங்களில் நமக்கே தெரியாமல் சில காரியங்கள் தேவனுடைய வழி விட்டு விலக முடியாய், தேவனை தேடாதபடி நம்மளை பிஸி ஆக்கிடுவான் பிசாசு. ஃபேமிலி, பணம், பிஸ்னஸ்ஸு, வேலை, ஊழியம், தேவனை தேடாதபடி நம்மளை பிஸியாக்கலாம். என்ன பிஸியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ விஷயத்த சொல்லுங்க, நான் கர்த்தரை தேடுவதில் நான் ஒரு நாள் நான் விலக மாட்டேன்ற கரங்களை வித்து நான் சொல்லி என்ன காரியமாக இருந்தாலும் சரி நான் தேவனை தேடுவேன். அப்போ தான் அவன் யோசிச்சிருப்பான், ஓ கர்த்தரை தேடினால தான் அவர் என்னை எல்லா ஆபத்திலிருந்தும், எல்லா பயங்களிலிருந்தும், எல்லா குறைகளும் என்னை காப்பாற்றினாரு. இனிமேல் நான் கர்த்தரை தேடாமல் இருக்கவே மாட்டேன். ஆமை, என் கண்ணுக்கு தெரிந்தாலும் சரி, தெரியாமல் போனாலும் சரி, கர்த்தரை முழு இருதயத்தில் கொடுவேன், கர்த்தரை எக்காலமா அவரை தேடுவேன் அப்படி சொல்லி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆமே சொல்லப்பலாம். ஆமே, ஹல்லேலூயா. தீங்கும் என்னை அணுகாமல் துமாவை காக்கும் என் தேவன். சொல்லுமே, தீங்கும் ஆண்டவரை தேடுங்க, முழு தேடுங்க, ஒரு தீர்மானத்திருப்பாங்க. ஆண்டவரை தேடுங்க, நாள் இருக்கக்கூடாது. வாரத்தையும் பத்திரமாக காப்பாரு இது முதலா, பத்திரமாக காப்பாரு இது முதலா, எனக்குத்தா செய்வரும் பர்வதம் நீராயன்
ஆமென். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களையே எடுப்பே. ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தில் போங்க. என் கண்கள் சில ஆசீர்வாதங்களை நான் பார்க்கறனோ இல்லையோ, சில மாற்றங்கள் என் கண் கூட நடக்கதே இல்லையோ, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தில் போவேன். நான் கர்த்தரை முழு இருதயத்து கூட, ஆமென், தினந்தோறும் நான் உண்மையாய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தில் போங்க. அநேக ராஜாக்களுடைய வாழ்க்கையில பார்க்குறோம். ஆரம்ப நாட்களே அவர்களை கர்த்தர் தேடும் பொழுது அவர்கள் கனம் பெற்றார்கள், ஐஸ்வர்யம் மிகுந்தது, ஆசீர்வாதங்கள் படுகி பெருகினது. ஆனால் ஒரு நிலைக்கு வந்த பொழுது அவன் சத்ருவோடு கூட சம்பந்தம் கலறான், பழக்க வழக்கத்தை அப்படியே கை கொள்றான். பிகாஸ் இதெல்லாம் ஒரு ஹை சொசைட்டி பாஸ்டர். இதெல்லாம் இந்த லெவலில் இருக்கிற மக்கள் கூட சில சில காரியங்கள் பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாது பாஸ்டர். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரிச் பீப்புளுடைய கல்ச்சர், ரிச் பீப்புளுடைய சொசைட்டி. நோ பிரதர் சிஸ்டர், தாழ்மையில் இருந்த என்னை தயவாய் வைத்து வைத்திர. அதை நினைச்சு பாருங்க. தாவீதுக்கு ஆண்டவர் அதான் ரொம்ப பிடிக்கும். அவர் தாவீது ஆண்டவர் நேசித்த காரணம் தெரியுமா? அவன் ஆடு மேய்ப்பனா இருந்தாலும் கர்த்தர் தான், அரசனானாலும் கர்த்தர் தான். அரசனாகும் பொழுது உடன்படிக்கை பெட்டி முடி கூச்சப்படாமல் நடனம் ஆடினான் பாருங்க. ராஜாவாகும் பொழுது கூட, ஆமீன், ஆகாமிய கூடாரங்கள் குடியிருப்பதை பார்க்கலும் உங்களுடைய ஆலய பிரகாரங்கள். என்னங்க ராஜாலாம் இன்னைக்கு அப்படி தூக்கி போட்டுனா அப்பாவுடைய சமூகத்தில் இருப்பது, கர்த்தரை தேடுவது, இதுதாங்க ஆண்டவருக்கு தாவீதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தில் போங்க. கர்த்தரை தேடுவேன், கர்த்தரை எக்காலத்தை ஸ்தோத்திரிப்பேன், கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுப்பேன். ஓ ஏன் தெரியுமா? என்னை எத்தனையோ மறைமுகமான ஆபத்திலிருந்து, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்பி வைத்தாரே. எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ மறைமுகமான சில ஆபத்துக்கள் என்னை சூழ்ந்திருக்குது. என்னை சுற்றி எத்தனையோ தீங்கு தீமை நிறைந்த மனிதர்கள், ஆமீன், சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருக்கும் பொழுதெல்லாம் அப்பாவுடைய கரம், அவரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படுது. பிதாவே எனக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு கூட பேசிக்கிற ஆண்டவர் ஆவியானவர் அதை ஆண்டவரே இவர்கள் அசைப்போடத்தக்கதாய் தியானிக்கத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் கால் எழுந்தும்போது இந்த வார்த்தை அவங்க ஞாபகம் வரட்டும். கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை முழுவதற்கு தேடணும். அனுதினமும் நான் கர்த்தரை தேடணும், எக்காலத்திலும் கர்த்தரை தேடணும். எல்லா சூழலும் இந்த ஒரு தீர்மானத்தில் போகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் எப்படி யோசபாத் வர வர விருத்தி அடைந்தனும், ஐஸ்வர்யமும் கனமும் வாழ்க்கையில் வளர்ந்ததோ அப்படி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்த கண்கள் காண கற்றுக்கிறது. தொடர்ந்து நீங்கள் மகிழ்ப்படுங்க, வழி எடுத்துங்க. நடக்க போகிற எல்லா ஊழியங்களும், நாளை தினம் தொடங்க போகிற விபிஎஸ் காய் ஸ்தோத்திரம், எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு போதிக்கிற டீச்சர் காய் ஸ்தோத்திரம், அவளை ஆஸ்வதிங்க அப்பா. வாலண்டியர்ஸ் காய் ஸ்தோத்திரம், அவளை ஆஸ்வதிங்க. உற்சாகமாய் மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டுக்கென்று ஊழியம் செய்கிற இருதயத்தோடு கூட, மனுஷனுக்காக அல்ல ஆண்டுக்காக செய்கிற என்ற மனதோடு கூட மன மகிழ்ச்சியாய் செய்ய கற்றுக்கிறது தான். ஒவ்வொருவரும் பலப்படுதுங்க. இந்த எல்லைகளிலே உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும். பிரயாணப்பட்டு போகும்போது வரும்போது பாதுகாப்பின் தூதரை கத்தை கவலைப்பிறகு கல்வார் ரத்தத்தை ஒவ்வொரு வாகனம் தெளிக்கிறோம். கத்தை பாதுகாப்பு இருப்பதாக நன்மை கிருபை தொட்டு இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்க நிலைப்பதாவே ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பிரஸ்தாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவாதி. ஆமே.